ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது 249வது வீடியோ. சூப்பராக ஒரு 10 கொஸ்டின், சூப்பர் 10 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ஆன்சர்ஸையும் நான் இதிலேயே சொல்ல போகிறேன். அடுத்தது செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஃபெப்ரவரி எண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மார்ச்சில் உங்களுக்கு இஎஸ்ஐசி எக்ஸாம் உங்களுக்கு வந்து வந்துடும். இஎஸ்ஐசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்செட் 8 இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து மார்ச்சில் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. டேட் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 10 கொஷின் வித் ஆன்சரோடு நம்ம வந்து பார்ப்போம். சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது, எல்லாமே மிட்வைஃபரி கொஷின், ஓபிஜியில் இருக்குது. ஃபஸ்ட் கொஷினு, தி யூட்ரஸ் விச் இன் நான் ப்ரெக்னன்ட் ஸ்டேட் வெயிட் அபவுட் டேஷ் கிராம். தி யூட்ரஸ் விச் இன் நான் ப்ரெக்னன்ட் ஸ்டேட் வெயிட் அபவுட் டேஷ் கிராம். ஸோ யூட்ரஸ் வந்து ப்ரெக்னென்ட் இல்லாதப்போ எவ்வளோ வெயிட் இருக்கும்? 900 கிராம், 60 கிராம், 1000 கிராம், 100 கிராம். 900, 60, 1000, 100. ஸோ கரெக்டான ஆன்சர் 71க்கு பி 60 கிராம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 72. டேஷ் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் blood from the placenta to uterus. Dash carries oxygenated blood from the placenta to fetus. ஸோ பிளாசண்டாலேருந்து ஃபீட்டஸ்க்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறது எது? அம்பிளிக்கல் வெயின், அம்பிளிக்கல் ஆர்டரி, ஃபொராமன் ஓவலே, டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ். அம்பிளிக்கல் வெயின், அம்பிளிக்கல் ஆர்டரி, ஃபொராமன் ஓவலே, டக்டஸ் ஆர்ட்ரியோசிஸ். 72க்கு ரைட்டான ஆன்சர் ஏ அம்பிளிக்கல் வெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனேட்டட் பிளட், அம்பிளிக்கல் வெயின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 73. மார்க்டு சாஃப்டனிங் ஆஃப் த சர்விக்ஸ், marked softening of the cervix which is evident as early as 6 weeks pregnancy is termed as. ஸோ 6 weeks ப்ரெக்னன்சியில் ஒரு எவிடன்ஸாக இருக்குது. தட் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டனிங் ஆஃப் த சர்விக்ஸ். இந்த சர்விக்ஸ் வந்து சாஃப்டனிங் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த 6 வீக்ஸில் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? குடில் சைன், சாட்விக் சைன், பால்மர் சைன், ஓசென்டியர் சைன். குடில் சைன்ஸ், சாட்விக் சைன்ஸ், பால்மர் சைன்ஸ், ஓசென்டியா சைன்ஸ். ஸோ 73க்கு ரைட்டான ஆன்சர் வந்து ஏ குடில் சைன்ஸ். இது வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சர்விக் சாஃப்டனிங் வந்து குடில் சைன் தானே அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரைட்டான ஆன்சர் குடில் சைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் சாட்விக் சைன்னா என்ன, பால்மர் சைன்ஸ்னா, ஓசென்டியா சைன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு வீடியோவாகவே போடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணுறேன். 74. An extreme form of pigmentation around the cheek, forehead and around the eyes which disappears spontaneously after the delivery age. அதாவது ஹை லெவல் ஆஃப் அந்த பிக்மெண்டேஷன் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காது, ஹை கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு, டார்க் கலராக சேஞ்ச் ஆகிருக்கிறது ஆன் சீக்னா கன்னத்தில், ஃபோர்ஹெட்டில், அரவுண்ட் த ஐஸில். ஸோ இது வந்து ஆஃப்டர் டெலிவரி அப்புறம் உங்களுக்கு வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரெச் மார்க், கொலாஸ்மா கிராவிடரம், மோண்டகமெரிஸ் டியூபர்கிள், லீனியா நீக்ரா. ஸ்ட்ரெச் மார்க், கொலாஸ்மா கிராவிடரம், மோண்டகமெரிஸ் டியூபர்கிள், லீனியா நீக்ரா. ஸோ இதை வந்து ரைட்டான ஆன்சர் 74க்கு பி கொலாஸ்மா கிராவிடரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹை கலர் பிக்மெண்டேஷன் அரவுண்ட் த சீக்கு, ஃபோர்ஹெட் அண்ட் ஐ. இது வந்து disappeared spontaneously after delivery. இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? பி கொலாஸ்மா கிராவிடரம். 75. The systematic supervision examination of the woman during the pregnancy is referred as. ஸோ நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்கள வந்து இந்த டைமில் வந்து செக் பண்ணணும், அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படிங்கிறது வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி எப்போ பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரீ கன்செப்ஷனல் கேர், பர்த் பிளான், சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ஆன்டினேட்டல் கேர். ப்ரீ கன்செப்ஷனல் கேர் அதாவது கன்செப்ஷன் ஆறுக்கு முன்னாடி கொடுக்குற கேரு, பர்த் பிளானு, சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு, ஆன்டினேட்டல் கேர். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் 75க்கு டி ஆன்டினேட்டல் கேரில் வந்து இது வந்து வருது. சிஸ்டமேட்டிக் சூப்பர்விஷன் எக்ஸாமினேஷன் ஆஃப் த உமன் டியூரிங் த ப்ரெக்னன்சி அஸ் ரெஃபர்ட் அஸ் ஆன்டினேட்டல் கேர் அப்படின்னு சொல்கிறோம். 76. When fertilized ovum implants outside the uterine cavity, within the fallopian tube, it is termed as. அதாவது ஓவம் வந்து ஃபர்டிலைஸ்டு ஓவம் வந்து அவுட் சைடு த யூட்ரின் கேவிட்டியில் வந்து இம்ப்ளான்ட் ஆகாமல் அவுட் சைடில் வந்து இம்ப்ளான்ட் ஆகுது. அது வந்து எங்கன்னு பார்த்தோன்னா ஃபெல்லோப்பியன் டியூப்பில் ஆகுது. அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறோம்? எக்டோபிக் ப்ரெக்னன்சி, மிஸ்கேரேஜ், இன்கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ், ஜெஸ்டேஷனல் ட்ரோபோபிளாஸ்டிக் டிசீஸ்.
ஜெஸ்டேஷனல் ட்ரோபோபிளாஸ்டிக் டிசீஸ். ஸோ ஜிடிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 76க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ஃபர்டிலைஸ்டு ஓவம் இம்ப்ளான்ட் அவுட் சைடு த யூட்ரின் கேவிட்டி வித்தின் த ஃபெல்லப்பியன் டியூப் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஏ, எக்டோபிக் ப்ரெக்னன்சி. 77 பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா கண்டினியூஸாக கிரேவிங் அண்ட் கம்பல்சிவ் கன்சம்ஷன், ஒரு கம்பல்ஷன் அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கும்போது ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் ஐஸு, கிளே, சோப், கோல் ஸ்டார்ச் டியூரிங் த ப்ரெக்னன்சி, அதாவது நான் ஈட்டபிள், அதாவது அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு அந்த கம்பல்ஷனும் ஒரு கிரேவிங்கும் இருக்கிறத வந்து கண்டினியூஸாக இருக்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா டியாலிசம், பிக்கா, மார்னிங் சிக்னஸ், ஹார்ட் பர்ன். ஸோ டியாலிசம், பிக்கா, மார்னிங் சிக்னஸ், ஹார்ட் பர்ன். ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து பி, பிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டபடி எல்லாத்தையும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, அதாவது நான் எடிபிள் ஐட்டமெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது வந்து பிக்கா அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரேவிங் பேர் வந்து பிக்கா அப்படின்னு சொல்கிறோம். 78 syphilis is a sexually transmitted infection. Syphilis is a sexually transmitted infection caused by Treponema pallidum, human papilloma virus, streptococcus. Final is சைட்டோமெகாலோ வைரஸ். ஸோ சிஃபிலிஸ் வந்து எதனால் உருவாகுது, தட் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு சொல்லிட்டாங்க. எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டான ஆன்சர் ட்ரெப்பனிமா பல்லிடம். ஸோ 78க்கு ரைட் ஆன்சர் ஏ, ட்ரெப்பனிமா பல்லிடம். 79 ப்ரெக்னன்ட் எண்டோமெட்ரியம் டேர்ம்ட் அஸ் ப்ரெக்னன்ட் எண்டோமெட்ரியம். ஸோ ப்ரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற அந்த எண்டோமெட்ரியத்தை என்னென்னு சொல்கிறோம். டெசிடுவா, பிளாசண்டா, கோரியானிக் வில்லை, நன் ஆஃப் த அபவ். டெசிடுவா, பிளாசண்டா, கோரியானிக் வில்லை, நன் ஆஃப் த அபவ். 79க்கு ரைட்டான ஆன்சர் வந்து ஏ, டெசிடுவா. 80 a neurological condition associated with the pre-eclampsia. நியூராலஜிக்கல் கண்டிஷன், இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷன், அதோடு சேர்த்து ப்ரீஎக்லாம்சியா அந்த சிம்டம்ஸ் இருக்கும். மேனிஃபெஸ்டிங் வித் த டானிக்-கிளானிக் கன்வர்ஷன் இருந்தது அப்படின்னா, அதாவது அந்த ஜென்ரலைஸ்டு கன்வர்ஷன், டானிக்-கிளானிக் கன்வர்ஷன் இருந்ததுன்னா இன் ப்ரெக்னன்சியில் அதை என்னென்னு சொல்கிறோம், ஹெல்ப் சிண்ட்ரோம், டிஐசி. டிஐசினா என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் டக்குன்னு யாருக்கு வருது அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஐசி. ஸோ இதில் வந்து மெயின் சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். டிஐசி, எக்லாம்சியா, ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம். 80க்கு ரைட்டான ஆன்சர் வந்து சி, எக்லாம்சியா. சூப்பரான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 248 வீடியோ போட்டிருந்தோம். 249வது வீடியோ இது. இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுலேயும் வரப்போகிறது கிடையாது. இதை படிச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தெரிஞ்சிடும். இதை வச்சே நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா சூப்பராக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதையும் தாண்டி என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். விஷ் ஆல் த பெஸ்ட். வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.